அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்களை நம்மளுடைய சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். கார்த்திகை மாத ஸ்பெஷல் கம்பு மாவில் கொழுக்கட்டை செய்வது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு கம்பை ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு துணியில் நல்லா பரப்பி உணர்த்தி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப உணர்ந்துடக்கூடாது, கையில் எடுக்கும்போது லைட்டாக ஒட்டணும், அதுதான் சரியான பக்குவம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட 3 ஏலக்காவும் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச மாவை ஜல்லடையில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சதை ரெண்டாவது நம்ம அரைக்கும் போது அதை இந்த மாதிரி மாவு நல்லா நைஸாக இருக்கணும். ரெண்டாவது நம்ம அரைச்ச மாவை நான் ஜலிக்கலை, அதை நல்லா நைஸ் அரைச்சி இந்த மாவோட கலந்துக்கிட்டேன். மாவுனுடைய பக்குவம் பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மாவை இப்படி பிடிச்சா பொடிபடணும், உதுத்தா இந்த மாதிரி உதறணும், இதுதான் சரியான பக்குவம். இப்போ மாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ 180 கிராம் மண்டவளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாவுக்கு வச்சுக்கலாம். மாவை இந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ 2 ஸ்பூன் எள்ளை வறுத்துக்கிடுவோம். இப்போ சிறுபருப்பை ஒரு 2 ஸ்பூன் வறுத்து எடுத்துக்கிடலாம். அரை முறி தேங்காவையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ வறுத்த மாவு கூட எள், பருப்பு, தேங்காய் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வறுத்து எடுத்தால் தான் கொழுக்கட்டை 2 நாள் ஆனால் கூட கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம், வெளியே வச்சாலே கெட்டு போகாமலே இருக்கும். இப்போ மாவை நல்லா எல்லாத்தையும் விரைவி விட்டதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க. அதிகமாக ஊற்ற வேண்டாம். இப்போ மாவுனுடைய பக்குவம் பார்த்திங்கன்னா வீடியோவில் காட்டுற மாதிரி தான் இருக்கணும். அதிகமாக பாகை ஊற்றி இது பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நல்ல டைட்டாக மாவை பிடிச்சி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி கொழுக்கட்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை ஆவியில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். சுவையான உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் தரக்கூடிய நம்முடைய கம்பு மாவில் செஞ்ச கொழுக்கட்டை ரெடி ஆகிரும். இப்போது நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு மிகவும் ஆரோக்கியமானது, உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.